சர்க்கரை ஆலைகள் தர வேண்டிய 2000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை பெற்றுத்தர வலியுறுத்தி சென்னையில் கரும்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள்? காயத்ரி, சென்னை அரசு விருந்தினர் மாளிகை அருகில் இருக்கக்கூடிய இடத்தில் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த போராட்டத்தின் காரணமாக ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் முக்கிய நோக்கமாக கரும்பு விவசாயிகள் இருக்கக்கூடிய ஆலையில் இருக்கக்கூடிய நிலுவைத் தொகையில் உடனடியாக வழங்க வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டு 2013, 2014 ஆண்டில் இருக்கக்கூடிய 270 கோடி நிலுவைத் தொகை வழங்க வேண்டும். அதே போல 214, 215 ஆண்டில் இருக்கக்கூடிய 234 கோடியை உடனே வழங்க வேண்டும். அதே போல 2015, 2014 ஆண்டுக்கான 497 கோடியை வழங்க வேண்டும். மொத்தம் 2013 2017 ஆண்டு வரை இருக்கக்கூடிய 1420 கோடி ரூபாய் மற்றும் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சர்க்கரை ஆலை, தனியார் சர்க்கரை ஆலைகளுடைய லாபத்தை விவசாயிகளுக்கு பங்கிட்டு தர வேண்டும். அது குறிப்பாக அது மட்டுமல்லாமல் கரும்பு விவசாயிகளுடைய விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் கரும்பு விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டுகளும் நடத்தி வருகின்றன. அது மட்டுமல்லாமல் நாளை சட்டமன்றத்தில் விவசாயிகளுடைய மானிய கோரிக்கை நடைபெறுகிறது. அந்த மானிய கோரிக்கையில் குறிப்பாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. தற்போது கோட்டையை நோக்கி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தினுடைய விவசாயி நம்மிடம் இருக்கிறார். அவருடன் பேசலாம். சார், வணக்கம் சார். நாளை நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் நடைபெற இருக்கக்கூடிய மானிய கோரிக்கையின் போது என்ன அறிவிப்பு வரும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்க? தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த 4 ஆண்டு காலமாக கரும்புக்கு அறிவித்த பரிந்துரை விலையை தமிழ்நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கிற 24 தனியார் சர்க்கரை ஆலைகள் தரவில்லை. அவர்கள் தராத தொகை 4 ஆண்டு கால நிலுவைத் தொகை மட்டுமே. மாநில அரசு அறிவித்த விலையில் 1418 கோடி ரூபாய் நிலுவை இருக்கிறது. கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளிலே 265 கோடி ரூபாய் பாக்கி இருக்கு. 4 ஆண்டு காலமாக அரசு அறிவித்த பணத்தை நாங்கள் தர மாட்டோம் என்று தனியார் ஆலை முதலாளிகளுடைய சங்க சிஸ்மா அறிவித்துவிட்ட நிலையில் மாநில அரசு சொல்லுது, நாங்கள் அறிவித்த விலையில் சமரசம் இல்லை, ஆகவே அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று தனியார் ஆலைகளை மாநில அரசு நிர்பந்திப்பதாக அமைச்சர் சொல்லுகிறார். அவன் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு சொன்னா மாநில அரசு சட்டத்தை அடிப்படையில் ரெவென்யூ ரெக்கவரி ஆக்டில் மாநில அமைச்சரவையில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தனியார் சர்க்கரை ஆலைகளில் இருக்கக்கூடிய குடோன்ல இருக்கிற சர்க்கரையை ஏலம் விட்டு எங்களுக்கு சேர வேண்டிய 1420 கோடி ரூபாய் கரும்பு பணத்தை 15% வட்டியோட எங்க விவசாயிகளுக்கு மாநில அரசு பெற்று தருவதற்கு நாளைய தொழில்துறை மானிய கோரிக்கையில மாநில அரசு அறிவிக்க வேண்டும். இதே போல 2017-18 பருவ கரும்புக்கு தனியார் ஆலை முதலாளிகள் மாநில அரசு விலை அறிவிக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் சொல்றோம், நாளைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு டன் கரும்புக்கு 4000 ரூபாய் விலை என்று மாநில அரசு அறிவிக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. இந்த ஆண்டு பருவ காலம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும், விவசாயிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கும். உடனடியாக நாளை நடைபெறக்கூடிய விவசாயிகள் மானிய கோரிக்கையில் எங்களுக்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும், அதற்கான உத்தரவை தமிழக அரசு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்காங்க. காயத்ரி.